ஓம் நம சிவாய. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு. அரண்நாமமாயிரத்தில் பினாகபாணியா பினாகம் அப்படிங்கிற வில்ல கையில் ஏந்திருக்கக்கூடியவர் சிவபெருமான்னு பார்த்தோம். 373வது திருநாமம் ஓம் நிமித்தஸ்தாய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. நிமித்தம் அப்படின்னாலே காரணம். இந்த காரணங்களில் இருப்பவர் அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரியே 374 என்ன சொல்கிறதுன்னு ஓம் நிமித்தாய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது நிமித்தமும் அவர்தான், நிமித்தங்களோட காரணமும் அதோட இருப்பாக இருக்கிறவரும் இவர்தான். ரெண்டும் இவர் தான். அது எப்படி அப்படின்னர், இவரோட பெருமையை சொல்கிறதே, அந்த பரம்பொருளோட பெருமையை சொல்கிறதே எல்லாமும் அதுவாக தான் இருக்குது. அது பரம்பொருளாகவும் அதுவாகவே இருக்குது. அண்டச்சராச்சரங்களே இத்தனையாகவும் அதுவே இருக்குது. வேதமே அப்படி தானே சொல்கிறது. அது பூர்ண வஸ்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூர்ணம் அப்படின்னு சொல்லக்கூடியதுலேருந்து எடுத்தாக்க கொஞ்சம் எடுத்தால் அந்த எடுத்ததில் அந்த இடத்துல கொஞ்சம் குறைவு இருக்கணுமா இல்லையா? இல்லையா? அது என்ன அப்படின்னு, பூர்ணத்துலேருந்து எடுத்தாக்க எடுத்ததும் பூர்ணமாக இருக்குது, எடுக்கப்பட்டதும் பூர்ணமாக இருக்குது. இது எப்படி சார் முடியும் அப்படின்னா, அப்படி முடியறதுனால தான் அது சர்வசக்தன்னு பரம்பொருளாக இருக்குது. அதனால் இவர் காரணமாயும் இவரே இருக்கார். அந்த காரணங்களுக்கு உள்ள பொருளாகவும் இவரே இருக்கார். அந்த காரணத்திலையும் இவர் இருக்கார், காரணமாகவும் இவர் இருக்கார். அப்படின்னா ஒன்றும் இல்லை, எல்லாத்துலேயும் விரிஞ்சு இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அத்தனையிலையும் விரிஞ்சு இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அதனால் நிமித்தஸ்தாய நமஹா நிமித்தாய நமஹா அப்படின்லாம் சொல்லியிருக்கு. அடுத்தது 375 என்ன சொல்கிறது அப்படின்னா ஓம் நந்தையே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா, ஞான சம்பத்தாய் இருப்பவர் அப்படின்னு. அப்படின்னா என்ன? அறிவு செல்வம். அறிவு செல்வம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையோ, செல்வத்திலேயே எது உயர்ந்த செல்வம் அப்படின்னு? அறிவு செல்வம் தான். நமக்கெல்லாம் உயர்ந்த செல்வம் எதுவாக இருக்குது? பொருட்செல்வம் தான் இருக்குது. ஆனால் அறிவு செல்வம் தான் இருக்கிறதுலே பெருசு அப்படின்னு சொல்கிற. ஏன்னா யாராலையும் எடுக்க முடியாது, களவாட முடியாத செல்வம். அடுத்த வாழ்க்கை வேணால் உபயோகப்படுத்தலாமே வழி, எங்கிட்ட அறிவு இருந்தது அப்படின்னா இருக்கிற அறிவை, நம்மள்கிட்ட இருக்கிற அறிவை அடுத்தவர்களுக்கு பயனுள்ளதாக எப்படியோ நம்ம அவர்களுக்கு பயன்படுத்தலாமே வழிய இதை திருட முடியாது. அப்படி பண்ணுறதுனால இது குறையவும் குறையாது. அடுத்தவர்களுக்கு உபயோகப்படுத்துறதுனால இதனால் அறிவு தேஞ்சு போயிடுத்து, இதுக்கு குறைவு உண்டா? இல்லை. இப்படி அறிவு பெட்டகமாக இருக்கிறதுனாலே நந்தையே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. 376வது திருநாமம் என்ன சொல்கிறது அப்படின்னர் ஓம் நந்திகராய நமஹா அப்படின்னு இருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா, நற்பொருளை தரவர்னு அர்த்தம். அது என்ன நற்பொருளை தரவர் அப்படின்னர்? பொருளை தரவர் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, நற்பொருளை தரவர்னு சொன்னால் பரவாயில்ல. அப்படின்னா அந்த 375 ஞான சம்பத்து அறிவு செல்வமாக இருக்கிறவன்னு சொல்லித்தா, அதுக்கு ஏத்தாப்பில் அடுத்த நாமத்தில் என்ன சொல்கிறதுன்னர், அந்த நற்பொருளாக மட்டும் இருக்கிறவர் இல்லை, அந்த நல் அருளாகவும் இருந்து அதை அடுத்தவர்களுக்கும் தரக்கூடியவராக இருக்கார். பொதுவாகவே நமக்கு இருந்ததுன்னா, நம்மள்கிட்ட ஒரு செல்வம் இருந்தது அப்படின்னா அதை கூடுமான மட்டும் நாமளே தான் அதை உபயோகப்படுத்திக்கணுங்கிறது நமக்கு இயற்கையாக உள்ள ஒரு விருப்பம். ஆனால் அதையோ எல்லார்ட்டையும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நமக்கு எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் நம்ம எல்லாத்தையும் நாமளே தான் உபயோகப்படுத்திக்கணும்னு ஆசை இருக்குது இல்லையா? ஆனால் இவர்கிட்ட என்னென்ன இருக்குது? அறிவு செல்வத்துக்கும் இவர் தான் இருப்பிடமாக இருக்கார், அத்தனையும் இருக்குது. பொருட்செல்வம் அப்படின்னா அதுக்கும் இவரே தான் இருக்கார். ஐஸ்வர்யங்களெல்லாம் உடையவர்ன்றதுனால தான் ஈஸ்வரன் அவருக்கு பேராக இருக்குது. அப்படி அருளாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், இல்லை அறிவாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அடுத்தவர்களுக்கும் வழங்கக்கூடிய உதார குணம். உதார குணம் சாதுக்களோட லட்சணமாக என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னர், தங்கிட்ட இருக்கிறத எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கிறது, பகிர்ந்துக்கிறது. இதுதான் பொது உடைமை அப்படிங்கிறமே. அதோட பொது உடைமையோட தத்துவம் என்ன அப்படின்னர், எங்கிட்ட தான் உடைமை இருக்குது அப்படின்னு நினச்சிருந்தோம் அப்படின்னா இல்லை,
இப்போ சத்திக்கா அது இருக்குது. காஞ்சி பெரியவர் சொல்கிறார், ஒரு பெரிய பணக்காரர் அவருக்கு நிறையா பொருட்செல்வம்லாம் இருக்குது, ஆனால் ஒரு நிம்மதி இல்லாத இருக்குது வீட்டில். அவர் பசங்கள்லாம் சொன்னதை கேட்க மாட்டேங்கிறது, மனைவிக்கு ஒரே உடம்பாக இருக்குது, படுத்துறது, இப்படிலாம் இருக்குது. நிம்மதி இல்லாத இருக்குது, நிம்மதி இல்லாத இருக்குது. அவர் அவர்கிட்ட பெரியவர்கிட்ட சொல்கிற, வருத்தப்படுறார், எனக்கு என்ன இருந்து என்ன பிரயோஜனம், எனக்கு ஒன்றும் எதுனாலையும் ஒரு சந்தோஷம் கிடைக்கல, நிம்மதி கிடைக்கல, எனக்கு நிம்மதி கிடைக்கிறதுக்கு அது கிடைக்கிறதுக்கு இதெல்லாம் ஒன்றும் உபயோகம் இல்லைன்னு ஆயிடுது, இதனாலாம் எனக்கு கிடைக்கலையே, அதனால் எனக்கு நிம்மதி வரத்துக்கு ஏதான பெரியவர் தான் உபதேசம் பண்ணணும், எனக்கு வழி சொல்லணும்னு வருத்தப்பட்டுன்னு கேட்குறார். அப்போ பெரியவர் சொல்கிறார், உனக்கோ நிறையா எல்லாம் ஐஸ்வர்யம் இருக்குது, ஆனால் நீ ஒன்று பண்ணு, எத்தனை இருந்தும் உனக்கு நிம்மதி இல்லை, அதனால் உனக்கு ஒரு திருப்தி கிடைக்கல, சந்தோஷம் கிடைக்கலன்னா ஒன்று பண்ணு, நீ தப்பாக புரிஞ்சுன்னு இருக்க, உங்ககிட்ட இருக்கிற செல்வத்துக்கெல்லாம் நீ ஓனர்னு நினச்சின்னு இருக்க, உன்னை ஓனர்னால் நினச்சிக்காத, ட்ரஸ்டின்னு நினச்சிக்கோங்கிற. ரொம்ப அழகான வார்த்தை, ஓனர் ட்ரஸ்டி. நாம் ட்ரஸ்டியாக இருந்தாலே எல்லாம் நமக்கு தானே ஓனராக நினச்சிட்டு வர்றோம். ஆனால் பெரியவர் என்ன சொல்கிறார், மார்த்தா சொல்கிறார், நம்மள்கிட்ட இருக்கிற பொருளுக்கும் நாம் ஓனர்னு நினச்சிக்காத ட்ரஸ்டின்னு நினச்சிக்கோ. ட்ரஸ்டின்னா என்ன, அறங்காவலர். அப்போ என்ன இதுலேருந்தே தெரியறது அப்படின்னார், நம்மள்கிட்ட இருக்கிற இந்த செல்வத்தினால அறத்தை வளர்க்கணும், அறவழியில் இருக்கான்னு காவல் காக்கணும், தர்ம வழியில் இருக்கா, நேர் வழியில் இருக்கா, இது நேர் வழியில் உபயோகப்படுறதா, உபயோகப்படுத்தணும், இப்படிலாம் அந்த காவல் காக்கிறது தான் அறங்காவலர். அறங்காவலர்னே பேராக இருக்குது, ட்ரஸ்டின்னு பேராக இருக்குது. நம்பிக்கைக்கு ட்ரஸ்ட் ஒர்த்தி எப்படிங்கிறவே அதுதான் சொல்கிறார். ஏன் ஓனன்னு நினச்சினா என்ன, எல்லாம் என்னோடது அப்படின்னு குறுகிவிடுறது. ஆனால் அறங்காவலர் அப்படின்னா அது பொது உடைமை தானே, எல்லாருக்கும் சேர வேண்டியது தான். அதனால் எல்லாருக்கும், அதாவது வேறு என்ன இதில் குறிப்பாக என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்கள்கிட்ட இருக்கிற செல்வத்தை நீ ஏதோ உனக்கு வச்சுருக்க, உனக்கே உபயோகப்படலைங்கிற, சந்தோஷத்தை கொடுக்கலைங்கிற. அப்போ என்ன, எல்லாருக்கும் ஏழைகளுக்கு வாரி கொடு, வரங்கு, அவளோட கஷ்டத்தெல்லாம் போக்குறதுக்கு உதவி பண்ணும், தானே உனக்கு நிம்மதி வரும், சந்தோஷம் வருங்கிற. இதுதான் முக்கியம். அதனால் இது நமக்கு ஒரு பெரிய படிப்பணியாக இருக்குது. அதைத்தான் சிவபெருமான் என்ன இந்த திருநாமம் சொல்கிறது நமக்கு, அவர் எல்லாம் அவற்றையே அறிவாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, இதில் பொருளுக்கே இவ்வளவு சொல்லியிருக்கு, அறிவுக்கு இன்னும் இதை விட சொல்லியிருக்கு. நமது சாஸ்திரங்களில் நமக்கு தெரிஞ்ச கலையை ஒத்தருக்கானும் சொல்லி கொடுக்கலன்னா நம்ம மலைப்பாம்பா பிறப்போம்னு பயமுறுத்துறது. அப்படின்னா அந்த ஞான செல்வம், அறிவு செல்வத்தை நாம் எப்படி எல்லாருக்கும் விநியோகம் பண்ணணும், எல்லாத்தையும் கொடுக்கணும், ஷேர் பண்ணிக்கணுங்கிறத எவ்வளவு குறிப்பாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, எவ்வளவு வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்குங்கிறது தான் இங்கே விஷயம். இப்போ நிஜமாகவே நான் மலைப்பாம்பாக பிறப்பேனா அப்படின்னு கேட்டு பிரயோஜனம் இல்லை. மெனக்கெட்டு உன்னோட அறிவு பூர்வமாக நீ ஒன்று விஷயத்தை தெரிஞ்சுன்னு இருக்க, அந்த நீ தெரிஞ்சின நல்ல விஷயத்தை, ஒரு கலையை யாரானும் ஒருத்தருக்கு 2 பேருக்கானு சொன்னாக்க உனக்கு அப்புறம் அந்த கலை அங்கே இருக்குமோ இல்லையோ, வளருமோ இல்லையோ. அப்படி இல்லாத உனக்குள்ளேயே இதை அடக்கி வச்சுட்டு நீ எத்தனை நாளைக்கு இருப்ப, மிஞ்சி போனால் 50 வருஷம் இருப்பியா, 100 வருஷம் இருப்பியா, 200 வருஷம் இருப்பியா, அதுக்கப்புறம் அது இல்லாதன்னா போயிடும், அந்த அறிவுச்செல்வம் இல்லாதன்னா போயிடும். அதனால உனக்கு சீடர்கள் சிஷ்யர்கள் அப்படின்னு அவளுக்கு ஒரு குறிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அறுதொழில் அப்படின்னு அந்தணர்களுக்கு சொன்னதில் என்ன அப்படின்னர், படிக்கணும், படித்ததை அடுத்தவர்களுக்கு சொல்லியும் தரணும். இந்த 6 தொழிலில் இது 2. அதனால் நமக்கு ரொம்ப குறிப்பாக நம்மள்கிட்ட இருக்கிற அறிவாக இருந்தாலும் நமக்கு இருக்கிற அந்த வித்தைகளை அடுத்தவாளுக்கு கொஞ்சமானும் ஒத்தருக்கானும் கற்றுக் கொடுக்கணும் மினிமம். அப்படி கொடுக்கலைன்னா அது பெரிய ஒரு தப்பு, அது ஒரு பெரிய பாபம், அதுக்கு பெரிய தண்டனை உண்டு, இப்படின்லாம் நம்மளை பயமுறுத்தியானும் இதை வளரச் செய்கிறது. அப்படின்னா அந்த அறிவு செல்வத்தை எல்லாரோடையும் பகிர்ந்துக்கிறதுல, பொருட்செல்வத்தை எல்லாரோடையும் பகிர்ந்துருக்கிறதுல எவ்வளவு குறிப்பாக இருக்குது அப்படின்னா, இதை விட பொது உடைமை என்னத்தை சொல்ல முடியும், இதை விட வலிமையாக பொது உடைமை என்னத்தை சொல்ல முடியும். அப்படி தான் இந்த சனாதன தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது எதனால, அதுக்கு தலைவராக இருக்கிற இந்த சிவபெருமானே அப்படி தான் இருக்கார். நந்தையே நமஹா, நந்திகராய நமஹா அப்படின்னு. அப்படின்னா அந்த ஞானத்தையும் செல்வத்தையும் சேர்த்து கொடுக்கக்கூடியவர், அது நிரம்பினவர் அப்படின்னு அர்த்தம்.
இப்போ ஞானத்தையும் செல்வத்தையும் சேர்த்து அருள்றார் அப்படின்னா இதுவும் ஒரு தியாகராஜ லீலையிலேருந்து தெரிய வருது. நாரத மகரிஷி என்ன பண்ணினார், காவேரியில் என்ன தென்னாட்டில் இருக்கிற கங்கை அப்படின்னு சொல்லுமே காவேரியில் நீராடினர். உடனே புண்ணியபுரியான தியாகராஜரை போய் தரிசனம் பண்ணார். தரிசனம் பண்ணிட்டு ரொம்ப மனசு அப்படியே குளிர்ந்துருக்கு. உடனே தன்னோட தேவலோகத்துக்கு கிளம்புறார். கிளம்பி ஆகாயமாக பொறுத்தே அங்கே 2 கந்தர்வ தம்பதிகள் வரா, கணவனும் மனைவியும் வரவா எய்த்தாப்பில் நாரதரை பார்த்தோன்னே உடனே அவரை வணங்கி எல்லாம் கேட்டுண்டா. உடனே அவள் என்ன சொன்னால், எங்களை மகாலட்சுமியை குறித்து தவம் பண்ணினோம், எங்களுக்கு பொருட்செல்வம் நிறையா அருள் வந்துடுத்தோ, அந்த வரம் கிடச்சிருத்தோ அப்படின்னு நாரதர்கிட்ட சொன்னோன்னே அவர் சும்மா இருக்கக்கூடாதோ, உடனே மகாலட்சுமியை குறித்து தவம் பண்ணி பெரிய பொருட்செல்வத்தை அடைஞ்சிட்டேளாக்கும். இந்த பொருட்செல்வத்தை அடைஞ்சு என்ன பிரயோஜனம், ஞானம் இல்லைன்னா அறிவுச்செல்வம் இல்லைன்னா இந்த பொருட்செல்வம் எதுக்கு உபயோகப்படும் அப்படின்னுட்டார். அப்படி சொன்னோன்னே அப்படியா அப்படின்னு இதை தெரிஞ்சுட்டு அந்த ஞானத்தை அடையிறதுக்கு என்ன பண்ணணும், எப்படி தவம் பண்ணணும் கேட்கறதுக்குள்ளே இவர் மறைஞ்சு போயிட்டார். உடனே அவர்கள் பார்த்தா உடனே ஒவ்வொரு இடமா போய் தவம் பண்ணினா. எது ஞானத்துக்கு அதிதேவதை யார், சரஸ்வதி தேவி. அந்த சாரதையை குறித்து இவர்கள் தவம் பண்ணுறா. தவம் பண்ணினா சாரதை அருள் பண்ணினா, நாங்கள் மகாலட்சுமியை குறித்து தவம் பண்ணினோம், பொருட்செல்வத்தை வரம் கொடுத்தா, உன்னை குறித்து தவம் பண்ணுறோம், நீ எனக்கு ஞானத்தை கொடுக்கணும், ஞானச்செல்வத்தை கொடுக்கணும் அப்படின்னு. இப்போ இவாளும் கொடுத்துட்டு போயிட்டா. ஆனால் என்ன ஆகிடுத்து, இவாளுக்கு ஒவ்வொரு சமயத்தில் ஒரு சமயத்தில் இந்த பொருட்செல்வத்திலேயே தனக்கு மூழ்கி இருக்கா, கர்வமாக இருக்குது. அப்புறம் தானே கொஞ்சம் உடனே தெளிவு வருது, உடனே இதெல்லாம் ஒன்றுத்துக்கும் லாயக்கு இல்லை அப்படின்ட்டு உடனே அறிவு ஞானச்செல்வம் தான் முக்கியம்னு பார்க்குறா. இப்படி மாறி மாறி இந்த ஞானத்தோட பெருமையும் செல்வத்தோட பெருமையும் மாறி மாறி தெரியுது, ரெண்டும் சேர்ந்தாப்பில் இருக்க மாட்டேங்கிறது. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது இவர்கள் பல இடங்களில் போய் தவம் பண்ணிட்டு இருக்கிறதே பார்த்தார். மகாலட்சுமி வந்தா, சரஸ்வதியும் வந்தா 2 பேரும் நேருக்கு நேர் பார்த்தோன்னே இவாளுக்கு உடனே சண்டை வந்துடுத்து. நான் மெனக்கிட்டு பொருட்செல்வத்தை கொடுத்துருக்கேன், அதனால இன்றைக்கி உனக்கு சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லைங்கிற அப்படின்னா. உடனே சரஸ்வதி சொன்னால், நான் ஞானத்தை கொடுத்துருக்கேன் அதனால உனக்கு இல்லையா அப்படின்னு 2 பேருக்கு சண்டை வந்தது. உடனே நான் நினச்சா என்ன தெரியுமா பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு ஏழையை பணக்காரன் ஆக்குவேன் அப்படின்னா. ஒரு ஆள் அவர் வர வழியில் ஒரு ஏழை வந்துட்டே இருக்கார். உடனே மகாலட்சுமி ஃபுல்லாக தங்கத்தை கொட்டினா. அந்த சமயத்தில் சரஸ்வதி பார்த்தா, அப்படியா உன் சக்தி அப்படின்னு காமிக்கிற, இரு நான் இப்போ இதை என்ன பண்ணுறேன் பாரு, கவுண்டர் வைக்கிறேன் அப்படின்ட்டு. அந்த சமயம்னு பார்த்தா அவருக்கு அறிவு மழுங்கி போச்சு. மழுங்கி போய் என்ன பண்ணேன்னார், இது என்னமோ மண்ணு கட்டியாக்குன்னு தாண்டி போயிட்டார். இப்போ சரஸ்வதி சொன்னா, பற்றியா நீ என்ன கொடுத்தாலும் அதோட வேல்யூ தெரிஞ்சுக்கிற அறிவை நான் கொடுக்கலன்னா நீ கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு லக்ஷ்மிக்கும் சரஸ்வதிக்கும் சண்டை. இப்போ நீ தான் பெரியவன், நான் தான் பெரியவன். உடனே இது தேவர்கள்லாம் பார்த்தா இது என்ன வம்பா போச்சுன்னு. உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சது இது யாரோட வேலை, நாரதர் கிளப்பி விட்ட வேலை அப்படின்னு. உடனே நாரதர்கிட்ட சொல்கிறா, நீ சும்மா இல்லாத இப்படி சொல்லிட்டு போயிட்ட, பொருட்செல்வம் இருந்து என்ன, ஞானம் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லைன்னு. இப்போ 2 பேருக்கும் அவளுக்குள்ளே சண்டை வந்துருத்தோம். இதை தீர்த்து வைக்கணும். முதல்ல இவா 2 பேருக்கும் ஞானம் வந்தால் தேவையில்லை போல இருக்குது, என்ன பண்ணலான்னார். உடனே நாரதன் என்ன, வாங்கோ நேரன்னு எல்லாரையும் அழிச்சுன்னு வந்தார். தியாகராஜருக்கு முன்னால் நிறுத்தினர். தியாகராஜாட்ட சொல்கிறார், இது ஞானத்துக்கு அதிதேவதையாக இருக்கா, இவர் பொருளுக்கு அதிதேவதையாக இருக்கா, இவா 2 பேருக்குமே இப்படி சண்டை போட்டுனாக்க ஜனங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு. அப்போ என்ன பண்ணார் தியாகராஜர்னு, தன்னோட பார்வையினாலேயே எல்லாருக்கும் அருள் பண்ணார். திருமகளுக்கு, கலைமகளுக்கு, இந்த கந்தர்வ தம்பதிகளுக்கு அத்தனை பேருக்கும் அருட்செல்வம், அந்த ஞானச்செல்வம், பொருட்செல்வம் ரெண்டுத்தையும் பெருமையை தெரிகிறாப்புல பண்ணான்னு அந்த கதை சொல்கிறது. இப்படி ரெண்டுத்தையும் கொடுக்கக்கூடியவராக்கிறதுனால நந்திகராய நமஹா அப்படின்னு இதான நற்பொருள், அந்த தெளிவு தானே, அதை கொடுக்கக்கூடியவர் சிவபெருமான்னு தெரிகிறது. அவரோட பெருமையில் பலதை தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் நம சிவாய.